வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பேங்க் அக்கவுண்ட் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே. இப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம பின்தொடருங்க. நிறைய விதமான பயனுள்ள தகவலை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே. சரி, வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? அப்போ உடனே இதை பண்ணுங்க. இல்லைனா அரசினுடைய திட்டங்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை பெற உங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில உதாரணங்களாக உதவித்தொகைகள், ஓய்வூதியங்கள் மற்றும் அரசாங்க மானியங்கள் போன்ற பல பலன்களை பெறுவதற்கு இந்த இணைப்பு கட்டாயமாக்கப்படுகிறது. சிலர் ஆன்லைன்ல தங்களுடைய ஆதார் கார்டு எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்து இருப்பீர்கள். ஆனால் சிலருக்கு தங்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அவர்களுக்குத்தான் இந்த ஒரு பதிவு. எளிய முறைகளில் எப்படி ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைத்திருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று பார்ப்போம் மக்களே. ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைத்திருப்பது எப்படி தெரிந்து கொள்வது? இதை நீங்கள் 3 வழிகளாக கொண்டு கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் மக்களே. இதற்கு நீங்க இணையதளத்துல கண்டுபிடிக்க முடியும். அதற்கு நீங்க UIDAI-government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் மக்களே. இரண்டாவது ஸ்டெப்பாக மை ஆதார் என்ற ஒரு விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதையும் கிளிக் செய்ய வேண்டும். ஸ்டெப் 3ஆக தற்போது உங்களுடைய ஆதார் எண் மற்றும் ஓடிபியை என்டர் செய்து லாகின் செய்யவும் மக்களே. ஸ்டெப் 4ஆவதாக அதற்கு பிறகு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு மெனுவை கிளிக் செய்ததும் ஸ்டெப் 5ஆக அடுத்து வரும் ஸ்கிரீன்ல உங்களுடைய ஆதார் அட்டை மூலமாக இணைக்கப்பட்டுள்ள அனைத்து வங்கிகளையும் உடனடியாக பார்க்க முடியும் மக்களே. மொபைல் மூலமாக ஆதார் இணைப்பை சரிபார்ப்பது எப்படி என்று பார்த்து விடலாம். இரண்டாவதாக உங்களுடைய மொபைல் போன் மூலமாக USSD குறியீட்டை பயன்படுத்தி ஆதார் வங்கி இணைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸ்டெப் 1ஆக உங்களுடைய UIDAI பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணை பயன்படுத்தி *99*99*1 என்ற ஒரு எண்ணில் அழைக்க வேண்டும். ஸ்டெப் 2ஆவதாக முடிந்ததும் உங்களுடைய 12 இலக்கண ஆதார் எண்ணை துல்லியமாக என்டர் செய்ய வேண்டும். ஸ்டெப் 3ஆக உங்களுடைய ஆதார் எண்ணை மீண்டும் ரீஎன்டர் செய்து சென்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே. பிறகு உங்களுடைய மொபைல் எண் ஸ்கிரீனில் உங்களுக்கு காட்டப்படும். இந்த செயல்முறை எளிமையானது. இருப்பினும் நான் இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வங்கி கிளையை அணுகுவது சிறந்த முறையாகும் என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள் மக்களே. இருந்த போதிலும் இந்த மொபைல் மூலமா பார்ப்பது ஏப்ரல் 22ஆம் தேதி நிலவரப்படி இந்த முறையை பயன்படுத்தும் போது சிக்கல் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது என்னன்னு நீங்களே பார்த்துக்குங்க. நன்றி மக்களே.